சொத்து குவிப்பு வழக்கில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீடு மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் நடைபெறுகிறது. சொத்து குவிப்பு வழக்கில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோருக்கு பெங்களூரு தனி நீதிமன்றம் வழங்கிய தண்டனை ரத்து செய்து கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக அரசு சார்பிலும் திமுக பொதுச் செயலாளர் திரு அன்பழகன் சார்பிலும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் திரு பினாகி சந்திரகோஷ், திரு ஆர்.கே. அகர்வால் ஆகியோர் முன்னிலையில் கடந்த அக்டோபர் 12ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஜெயலலிதா தரப்பு பதில் தருமாறு உத்தரவிட்டனர். அப்போது தங்களுக்கு கூடுதல் ஆவணங்களை தர வேண்டும் என்று ஜெயலலிதா தரப்பும் வழக்கை 6 வாரங்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று கர்நாடக அரசு தரப்பிலும் வலியுறுத்தப்பட்டது. இதையடுத்து கர்நாடக அரசு தரப்புக்கு 6 வாரங்கள் அவகாசம் அளித்து வழக்கை நவம்பர் 23ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். அதன் பின் ஜெயலலிதா உள்ளிட்டோர் பதில் மனு தாக்கல் செய்தனர். சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக ஜெயலலிதா மற்றும் நிறுவனங்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவிற்கு திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் மற்றும் கர்நாடக சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கினை தொடர்ந்து தினந்தோறும் விசாரிக்க வேண்டும் என்ற திமுக மற்றும் கர்நாடக அரசு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கின் விசாரணை இன்று மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் நடைபெறுகிறது. கோர்ட் எண் 11இல் 67வது வழக்காக இவ்வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. வழக்கின் விசாரணை எந்தெந்த நாட்களில் நடத்தலாம் என்பது இன்று இறுதி செய்யப்படும் என்று தகவல்கள் கூறுகின்றன.